கன்னிராசி அன்பர்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய கிரக நிலையில் சாதகமும் இருக்கிறது, பாதகமும் இருக்கிறது. சாதகம் அப்படின்னு பார்க்கும்போது 9ஆம் இடத்துல சுக்கிரன்னு சொல்லக்கூடிய உங்களுடைய பாக்யாதிபதி அந்த இடத்திலேயே ஆட்சி பலம் பெற்று இருக்கிறது சாதகமான அம்சம். 5க்குண்டானவர் சனி 7லிருந்து ராசியாதிபதி புதனும் அங்கே சேர்ந்திருந்து குருவோடு பரிவர்த்தனையினால் நீச்சம் பங்கம் ஆகிறது சாதகமான விஷயம். அஷ்டமத்தில் சூரியன் இருக்கார். அப்புறம் சந்திரன் வந்து கேதுவோட சேர்ந்து வாரம் தொடங்கி அப்புறம் ராசிக்குள்ளே வந்து 2ஆம் இடத்திற்கு வரப்போகிறார். அப்புறம் நீச்சமாக போகிறார். அப்போது நீங்கள் உங்களுடைய சக்திக்கு தகுந்த விஷயங்களை செய்யணும். கொஞ்சம் பேராசை அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் உங்களுக்கு வரலாம். அதே போல் கல்யாண விஷயத்தில் கூட உங்களுக்கான தகுந்த பொருத்தமான ஒரு ப்ரொஃபைல் உங்களுக்கு வருதுன்னா கூட அதில் திருப்தி அடையாமல் இன்னும் பெட்டராக வேணும் அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். வீடு வாங்கணும் போய் பார்த்துட்ருக்கீங்க, நல்ல அம்சமாக அந்த வீடு இருக்குது, வாஸ்துப்படி கூட இருக்குதுன்னு சொல்கிறாங்க, ராசியான வீடுன்ட்டுலாம் கூட சொல்கிறாங்க. ஆனாலும் கூட இல்லை இன்னும் பெருசாக வேணும் அப்படின்ற மாதிரி கிடைத்ததை நீங்கள் விடுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதை வந்து இப்போது செய்யக்கூடாது. உங்களுக்கு கிடைக்கிறது சரியாக தான் இருக்கும், கரெக்டாக தான் இருக்கும். சுக்கிரன் உங்களுக்கு பாக்யாதிபதி, ஒரு தந்தை வந்து குழந்தைக்கு கொடுக்குற மாதிரி இந்த வாரம் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் தெரிய வர போகிறது. ஒரு வேலை கூட உங்களுக்கு கிடைக்கலாம், ஒரு இடத்துல படிக்கிறதுக்காக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலாம். அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கங்க. இந்த வாரம் அனுகூலமாக இருக்கும்.